பணத்தை கூட நான் பாக்கெட் வச்சதில்லை, ஆஃபீஸ் போனதில்லை, கணக்கு வழக்கு பார்த்ததில்லை. இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு தெரிஞ்சிருக்கோம், என்னன்னு தெரியாது. எதுக்குமே நான் பண்ணுறேன். கல்லால் உட்கார்ந்ததே இல்லை. கடத்தரப்பில் என் கடத்தரப்பில் தான். அதுவும் போக முடியலன்னா மகேஷ் மாதிரி தம்பிகிட்ட கேட்டேன் சொல்லிட்டு நான் இங்கே ஒரு பக்கம் இருப்பேன், அடுத்த டெவலப்மெண்ட்டு பார்க்குறதுக்கு. இப்படி தான் என் வேலை. இப்போ என்ன இவங்க கூட சேர்ந்து நைட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எல்லாம் வாங்கிட்டேன். என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். நோண்டிலேருந்துட்டு இன்னைக்கு வீடு வாசல் 40 வீடு 100-200 காருங்க எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இன்னொரு கப்பலும் ஒரு ஃப்ளைட்டும் வாங்கிடலாம். இந்த சின்ன ஊர்லேயும் இவ்வளோ பிஸ்னஸ் மேனுங்க எல்லாமே தென்காசிக்காரங்களாக இருக்கிறீங்க. நான் கணக்கு கொடுக்கும் போது நம்ம தென்காசியில் எப்படி ஓடுமான்னு கேட்டாங்க. ஏன்னா குற்றால சீசனு 3-4 மாதம் தான் அங்கே தெரிஞ்சு வச்சுருப்பேன் எல்லா விஷயத்தையும். இப்போ நம்ம தான் தமிழ் செல்வனாச்சே, பேச்சு பிள்ளைகளாச்சே. அச்சா எப்படிதான் நினச்சேன். இப்போ பார்த்தா இவ்வளோ பிஸ்னஸ் மேன் இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன வயசில் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, ஆண்டு கணக்கில் சேருவீங்க, மகளிருங்க, பெண்கள் எல்லாரும் ஒரு துறையில் இருக்கிறீங்க. இப்போ நம்மளை நானும் ஜெயிச்சுட்டேன், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, நீங்களும் ஜெயிச்சிங்களா இருப்பீங்க.